இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். நாம் அப்படியே ஸ்தோத்திரம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே என் கூட நீர் பேசும் என்று சொல்லி ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே என் கூட நீர் பேசணும். ஆண்டவரே, பேசாத ஒரு கல்லோ மண்ணோ மரத்தையோ நான் ஆராதிக்கவில்லை. நான் கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவரும் நான் வேண்டுகின்ற வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிறவருமாகிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கூட நீர் பேசும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல் ஷடாய் தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர். சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட அவர் மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தேவ, ஓ சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவ, ஓ என்னை பெருக செய்பவர். ஓ ஆவியானவரை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் கட்டளையிடுவீராக. எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களிலே மகிமை அடைய விரும்புகிறீரோ அதே கிரியைகளை எங்களில் வெளிப்படுத்தும்படிக்கு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நிரப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையாவும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அப்படி அமர்ந்து கொள்ளுவோம். இப்பொழுது நாம் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் பிதாவின் அன்பை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. பிதாவின் அன்பு அநேக விதங்களிலே அது அவரிடத்திலிருந்து அன்பாய் வெளிப்பட்டு அந்த அன்பு நம்மை நிறைவான சம்பூரணத்திற்குள்ளே பல நிலைகளிலே நம்மை கொண்டு செல்லுகிறது. அந்த அன்பு நம்மில் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் என்றைக்கோ மரித்து போக வேண்டிய உங்களையும் என்னையும் ஜீவனோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலன் இல்லாமல் நின்ற இடங்கள், சத்துவம் இல்லாமல் போன நேரங்கள், உதவி இல்லாமல் நின்ற நேரங்கள், யாரும் இல்லாமல் நின்ற எத்தனையோ வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் மரணத்திற்கும் நமக்கும் ஒரடி தூரம் ஸ்தோத்திரம் மயிரிழை என்று சொல்லுகின்ற தூரத்தில் நமக்கு உபத்திரவமும் நெருக்கமும் வந்த இடங்களிலெல்லாம் நாம் இன்றைக்கு ஜீவனோடு நிற்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்மை கண்டதினாலும் பாதுகாத்ததினாலும் தான் இதுவரைக்கும் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது அநேக விதங்களிலே மனிதனிடத்தில் கிரியை செய்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை சார்ந்து கொள்ளுகிற, தேவனை பிடித்து கொள்ளுகிற, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளுக்குள்ளே அது இந்த உலகம் பார்க்கும் பொழுது அற்ப
அற்பமானவைகளாய் எண்ணப்படுகின்ற அநேக காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அது பலனாய் கிரியை செய்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாவட்டியும், நடந்தாலும் நடக்காவட்டியிலும், மேலானாலும் கீழானாலும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் கலக்கமில்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அதிகாரத்தில் சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாழ்விற்கு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து அதிலே நடத்தும்படிக்கு அவர் விரும்பி அவருடைய ஆவியானவரை கொண்டு பலமாய் கிரியை செய்து வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனுடைய ஒரு சின்ன பாற்றாதான் நம்ம ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அநேக காரியங்கள் இருந்தாலும் சில காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாகவும் ஒரு பெரிய நன்மைக்கு ஏதுவாக, ஸ்தோத்திரம், நிச்சயமாகவே அது இருக்கும் என்பதற்கு எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கலாம் யோவானின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகின்றது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவும் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே அவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வைத்திருக்கிற சித்தம், விருப்பத்தில் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், தன்னுடைய சீஷர்களானால் மட்டும் போதாது, தன்னை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அதற்கும் தாண்டி ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை இயேசு தம்முடைய ஒவ்வொரு தம்மை சார்ந்த பிள்ளைகளுக்கும் அங்கே சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகின்றார் என்று சொன்னால், அநேகர் வேதத்தை சுமந்து கொண்டிருந்தாலும், வேதத்தை சுமந்து வேத பாரகராகவும் பரிசேயராகவும் ஆசாரியர்களாகவும் ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் பிதாவின் அன்புக்குள்ளே ஒரு தெளிவான ஆவியின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் வாழாமல் நியாயப்பிரமாணத்தை பிடித்து வைத்து நியாயப்பிரமாணத்தினாலே அநேக நீதியை செய்கிறது போல அநீதியை செய்து கொண்டிருந்த வாழ்க்கை அன்றைக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு அதை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய கண்கள் பார்க்க நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அன்றைக்கே ஆண்டவர் இதை, ஸ்தோத்திரம், சிலருக்கு போதித்தார் என்று சொன்னால் இன்றைய காலத்திற்கும் இந்த வார்த்தைகள் மிகவும் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்லுகின்றார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், அதிசயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 1வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம இந்த வேத பகுதியை தியானிக்க போகிறோம். அதில் ஸ்தோத்திரம் 1வது வசனத்திலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வர்றான். அந்த மனுஷனுடைய பெயர் நிக்கதேமு. அவன் ஒரு ஸ்தோத்திரம் பரிசேயன். அப்படின்னா வேத பிரமாணங்களை எல்லாம் சரியாய் கடைபிடித்து கடவுளுக்காக நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லுகின்ற நிலையில் இருக்கின்ற
ஒரு பணியிலே ஒரு வேலையிலே இருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல நியாயப்பிரமாணத்திற்காக, சபைக்காக, பழைய ஏற்பாட்டின் உபதேசங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி நின்ற ஒரு கூட்டத்திலே உள்ளவன். அல்லேலூயா. அப்போ இவனுக்கு நல்ல நியாயப்பிரமாணம் தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அவனிடத்திலே ஸ்தோத்திரம் பார்த்த பொழுது அவனில் ஒரு குறைவுள்ளவனாக அவரை அந்த நிக்கோதேமுவை தேவன் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். அல்லேலூயா. அப்படி பார்த்த மாத்திரத்திலே நிக்கோதேமுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை சொல்றார். 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கலாம். இயேசு நிக்கோதேமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று உண்மையாகவே மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார். அதற்கு நிக்கோதேமு அவரை பார்த்து மறுபடி பேசுகிறார், ஒரு மனிதன் ஆல்ரெடி பிறந்து சின்ன வயதுல வளர்ந்து முதிர் வயதானான். அப்படிப்பட்ட முதிர் வயதா இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் எப்படி மறுபடியும் பிறப்பான்? அவன் தன் தாயின் கருவிலே மறுபடியும் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். அல்லேலூயா. இப்போ 2 பேர் பேசுகின்ற பேச்சுக்களில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நிக்கோதேமு கேட்கின்ற கேள்வியும் சரியான கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கின்ற மறுபடி பிறக்கின்ற அனுபவமும் சத்தியமான உண்மையான ஒன்று. அல்லேலூயா. ஆனால் இவை இரண்டும் செயல்படுகிறதற்கும் புரிந்து கொள்ளுகிறதற்கும் உணர்ந்து கொள்ளுகிறதற்கும் ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தையினாலே ஒருவனுக்கு புரிய வைக்கவே முடியாது. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? யார் தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் மாறக்கூடும் என்று சொல்லுகின்றார். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை காணவே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற ஒரு நிலையில் அடையாளம் கொண்ட ஒரு விசுவாச பிள்ளையாய் நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமாம்? மறுபடி பிறந்த அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிக்கோதேமு கேட்கிற கேள்வி என்ன? ஸ்தோத்திரம். 30 வயசு 40 வயசு 70 வயசான ஒருவன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பதான் அவர் சொல்லுகிறாரு, வாசிக்கலாம், அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இங்கே அவர் சொல்லுகின்றார், ஒருவன் ஜலத்தினாலையும் பிறக்க வேண்டி இருக்கிறது, ஆவியினாலும் பிறக்க வேண்டி இருக்கிறது. அப்படி ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். இந்த 6வது வசனம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது, மாம்சத்தினால் பிறந்தது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தாயின் கருவிலே நாம் பிறந்த பொழுது ஒரு பிறப்பை எடுத்திருக்கிறோம். அந்த பிறப்பு மாம்சத்தில் நாம் பிறந்த பிறப்பு. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற வாழ்க்கைக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே இயேசு சொல்லுகின்றார். ஆவியினால் ஒருவன் பிறவாவிட்டால்
அவன் ஆவியினால் என்ன செய்ய முடியாது? நடத்தப்பட முடியாது. அல்லேலூயா. அப்போ மனுஷன் சரீரத்தில் எப்படி பிறக்கிறானோ அதே போல ஆவியினால் ஒருவன் பிறக்க வேண்டியது தேவனுடைய பிரமாணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி எல்லாரும் ஓடுகிறது போல் ஓடவில்லை. ஆவியின் வழிகாட்டுதல்களுக்காக ஒவ்வொரு ஜெபங்களிலும், ஆராதனைகளிலும், உபவாசங்களிலும், விசேஷ கூட்டங்களிலும் ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் வரும் பொழுது, தோல்வி வரும் பொழுது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற வழி அறியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு நேரத்தை ஒதுக்குகிறோம். அல்லேலூயா. அந்த நிலைமை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ஆவியானவருடைய சமூகத்திலே நாம் அவருடைய சித்தத்தில் நடக்கும்படிக்கு ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற ஒரு தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்புவிக்கின்ற ஒரு உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாய் மாறின பிற்பாடு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியினாலும் ஸ்தோத்திரம் மாம்சத்தினாலும் பிறந்த 2 பிறப்பு நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இந்த பிறப்பு வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமத்திலே மனிதன் ஆண்டவருடைய கரங்களினால் உருவாக்கப்பட்டான். அப்படி உருவாக்கப்பட்ட மனிதன் பிசாசின் வஞ்சகத்துக்கு அடிமையாகி பாவம் செய்த பொழுது தேவனுடைய மகிமையை இழந்து போனான். அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகின்ற ஒரு மரணத்தை ஒவ்வொரு மனிதனும் தன்னில் சுமந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. வேதவசனம் சொல், முற்காலத்தில் நீங்கள் பாவத்துக்கு மரித்து போயிருந்தீர்கள். அல்லேலூயா. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சில வார்த்தைகளை இயேசு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா மரித்தும் உயிரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. அந்த நிலைமையை மாற்றுகின்ற ஒரு அனுபவத்தை தான் இயேசு இங்கே சொல்லுகின்றார். ஆவியினாலே ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. சரீரத்தில் நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம். அந்த கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற எந்த காரியங்களும் தேவனிடத்திலிருந்து எதையும் நமக்கு கொண்டு வராது. தேவனிடத்திலிருந்து சிலதை கொண்டு வரணும்னா ஆவியினால் நீங்களும் நானும் பிறப்பின் அந்த 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 வழியிலே நாம் பிறப்பெடுத்தால் ஒழிய ஆவியினால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லு, ஆவியினாலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறது. அதை ஆவியினால தான் செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம செய்கின்ற உபதேசங்கள் யாரும் கேட்க முடியாது. 2வது, ஆவியினாலே நீங்கள் ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஆவிக்குள்ளே ஆனால் ஒழிய ஆவியினால் நம்ம ஜெபிக்க முடியாது. ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் ஆவியினால் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆவிக்குள்ளவன் ஆவியினாலே தன்னை தேவ சித்தத்திற்கென்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க ஓடுகிறதற்கு அந்த ஆவியின் பலன் அவனுக்குள்ளே பலன் செய்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆவியினாலே நடத்தப்படுகின்ற ஒன்றும் இருக்கிறது, சரீரத்தினால் நடத்தப்படுகின்ற ஒன்றும் இருக்கிறது. அதை இந்த 6வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. மாம்சத்தில் பிறந்தது எப்படி இருக்கும்? மாம்சமாக இருக்கும். அதுக்கு மாற்றமே கொண்டு வர முடியாது. ஆவியினால் பிறந்தது எப்படி இருக்கும்? ஆவியாய் இருக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். இல்லை, 3வது வசனம். 3வது வசனம். பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று
மெய்யாகவே. அப்போ ஆண்டவர் மறுபடி பிறக்க வேண்டும் என்பதை நம்மில் விரும்புகிறார். அது முக்கியமான ஒரு இடம். அப்போ இந்த அனுபவத்திற்குள்ளே வர்றதுனால நமக்கு பலன் என்ன, அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனை போல வாழ்ந்து எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாத்தையும் நான் அனுபவிச்ச சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி எல்லாவற்றை குறித்து சந்தோஷமாக இந்த உலகத்துக்கு விடை சொல்லலாம் என்று சொல்லி நினைத்தா அது பூரணமான சந்தோஷம் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு மாறாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, இவைகளை காட்டிலும் ஆவியினால் ஒரு மனிதன் பிறந்தால் ஆவியினால் நடத்தப்படுவான். அந்த ஆவியினால் நடத்தப்படுகிறவனுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் உண்டு. அந்த அனுபவத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் வைக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். வைக்கிறது மாற்றமல்ல, வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஆவியினாலே நடத்தப்பட்டு அந்த ஆவியினாலே பலத்த செய்கைகளை தேவனுக்கு சாட்சிகளாய் செய்ய வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். பாருங்க, தேவனால் பிறக்கின்ற அந்த அனுபவத்திற்கு நீங்களும் நானும் மாறுவதனால என்ன கிடைக்கும்? பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? முதல்ல பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். எந்த அதிகாரம்? 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம் 15. விசுவாசிக்கிறவன் எவனோ, தன்னை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. எதற்காக ஆவியினாலே ஒரு மனிதன் நடத்தப்பட வேண்டும், ஆவியினாலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் முதல் பலன் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் புதிதாய் ஆவியினால் பிறக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏதோ நான் ஆலயத்துக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், இந்த பாஸ்டர் இருந்தாங்க, இந்த சபையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறது எப்படி இருக்குமாய்? சரீரத்தில் பிறந்து சரீரத்தில் வாழ்ந்து சரீரத்தில் நடக்கிறது போல அது சரீரத்தின்படியே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்தால் மட்டுமே தேவனுடைய சித்தத்திற்கேன்ற அந்த நித்திய ராஜ்யத்துக்குரிய அந்த அடையாளத்தையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் நானும் நீங்களும் அனுபவிக்க முடியும், அதற்கு பாத்திரவான்களாய் இருக்க முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியினால் நாம் ஏன் பிறக்க வேண்டும் என்று சொன்னா முதல் விஷயம், நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் ஆவியினால் பிறக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது என்ன வேண்டும்? வாசிக்கலாம் 16வது வசனம். ஒரே பேரான குமாரனை எவனோ கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்துருளி. ஆமென், அல்லேலூயா. எதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஆவியினால் பிறக்க வேண்டும்? ஆவியினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற அந்த அதிகாரத்துக்குள்ளே அந்த உச்சபட்ச பாதுகாப்பு வரம்புக்குள்ளே நாம் ஏன் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் உணரும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் எவ்வளவாய் தெரியாது. அல்லேலூயா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிற அன்பு ஏதோ காய்ச்சல் வரும்போ ஜோம் பண்ண அற்புதம் நடந்ததுன்னு சொல்லுகிற அந்த சாட்சியின் மகத்துவத்திற்கான ஒரு வல்லமை பொருந்தின தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா.
உங்களோடு கூட இருக்கிற அப்பா அம்மா சகோதரர் சகோதரி கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லுகிற எந்த உறவும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பை உங்களுக்குள்ளே அவர் தனித்தன்மையாய் வைத்திருக்கின்றார். அந்த தனித்தன்மையான அன்பு உங்களை எல்லா சூழலிலும் எல்லா தனிமையிலும் யாரும் உதவி செய்ய முடியாத இடத்திலையும் உங்களை சமாதானமாய் சந்தோஷமாய் உங்களை தைரியமாய் நிற்கச் செய்கின்ற பலன் கொண்டது அந்த ஸ்தோத்திரம் ஆவியின் பலன். அல்லேலூயா. ஆவியினால் பிறந்த ஒரு மனிதன் எந்த தனிமையிலும் அவன் கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் தேவனால் பிறந்திருக்கிறான், நித்திய ஜீவனுக்கென்று அடையாளமாகி இருக்கிறான். அவன் இந்த உலகத்திலே எதையும் எளிதாய் வாழ எளிதாய் ஜெயிக்க அவன் பலனுள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிற அவருடைய அன்பை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரங்களிலும் ருசி பார்த்து அவருடைய மகத்துவத்தின் ஆழங்களை ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க விதத்தில் தேவன் நம்மில் கிரியை செய்கின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் நிறைய பேர் சொல்கிறாங்க கிறிஸ்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில், அதாவது ஸ்தோத்திரம் நன்மை அனுபவிக்கிற நிலையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை நான் சொல்லவில்லை, மாறாக எல்லாவற்றையும் வெறுத்து இந்த உலகத்தை பகைத்து தனிமைப்படுத்தப்பட்டும் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்கிற விசுவாச வாழ்க்கையில் பயணிக்கின்ற அற்பமான ஜனங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னே தெரியாத நிலையில் நிற்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் ஆவியின் பலத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டதினாலே, ஆவியினாலே ஜலத்தினாலே ஆவியினாலே பிறந்த அனுபவத்துக்குள்ள வந்தவர்கள் வாழ்க்கையில் இந்த உலகம் எந்த அன்பை கொடுக்காவிட்டாலும், எந்த நன்மையை கொடுக்காவிட்டாலும், எந்த உதவியை கொடுக்காவிட்டாலும் அவர்கள் தேவனுக்குள் பலமாய் வாழ முடியும். காரணம், அவைகள் கொடுக்கப்படுகிறவைகளை பார்த்து வந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்களால் விவரிக்க முடியாத, இவ்வளவாய் அளவிட முடியாத ஒரு அன்பை கொடுத்து அணைத்து கொண்டவருடைய மகத்துவம் அவர்களுக்குள்ளே பலன் கொண்டிருக்கிறது. அந்த பலன் இன்மையிலும் மறுமையிலும் இல்லாமையிலும் வெறுமையிலும் மேட்லையும் பள்ளத்திலையும் ஸ்தோத்திரம் உயர்விலும் தாழ்விலும் கவலையிலும் துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் எல்லாவற்றிலும் சமமாய் நேர்த்தியாக எப்பவும் சிரிச்ச முகத்தோடு என் தேவன் எனக்காய் இருக்கிறார் என்று சொல்லுகிற விசுவாச மார்க்கத்தில் அவர்கள் ஓட முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் பலன் எங்கே இருக்கிறது? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவனுக்காய் நான் வாழ்வேன். அதுதான் அவர்களுடைய பலன். அல்லேலூயா. மறுபடியும் பிறந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இரண்டாவது பொக்கிஷம் என்னன்னா, இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தேவனுக்காக நான் இன்னும் வாழுவேன். அல்லேலூயா. இன்னும் பாடுகளை சுமப்பேன், இன்னும் நான் உபத்திரவங்களில் ஓடுவேன், இன்னும் நான் இந்த ஆண்டவருக்காக நேசிப்பேன். அல்லேலூயா. மரணமே வந்தாலும் ஆண்டவருக்காக ஓடுவேன் என்று தைரியமா நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் இந்த மறுபடி பிறந்தவர்களுக்குள்ளே கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவர்களுக்காக, இவர்களுடைய அடிப்படை காரியங்களுக்காக யாரும் போராட வர மாட்டாங்க, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்களுக்காக ஒரு போராட்டம் யாரும் அறியாம இவர்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் வேற ஒன்றும் இல்லை, என் ஆண்டவர் நேசித்திருக்கிற நேசம் எனக்கு பெருசு. அல்லேலூயா. எனக்கு கிடைக்கிற ஆகாரத்தை காட்டிலும், எனக்கு கிடைக்கிற பெரிய பெரிய பிராண்டட் வஸ்திரங்களை காட்டிலும், எனக்கு பெருமையாய் பேசுகின்ற வீடு ஆஸ்தி சொந்த பந்தம், அதுபோல இந்த உலகத்தில் பெருமை பேசுகின்ற எல்லா வாகனங்கள் எல்லாவற்றை காட்டிலும் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவருடைய அன்புக்கு ஈட அது
இல்லை. அல்லேலூயா. யாருக்கு? ஆவியினால் பிறந்தவனுக்கு. இதுதான் அவனுடைய அடையாளம். அல்லேலூயா. மூணாவது என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 17வது. ஆக்கினைக்குள்ளாக உலகத்தை தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பாமல் அந்த இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. மூணாவது பாக்கியம், ஆவியினால் பிறந்தவனுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா, அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, நான் என்ன ஆனாலும் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்படுகிறதற்காக அவன் அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. இந்த உலகமும் இந்த உலகத்தின் மேன்மைகளும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களும் உலகத்தின் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த முடிவு நிச்சயமாகவே சொல்லுகின்றேன், அந்த முடிவு எந்த மனிதனும் அதிலிருந்து தப்ப முடியாது. அல்லேலூயா. இந்த உலகம் வெந்துருகி அழிந்து போகும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. அல்லேலூயா. அதான் பக்தன் சொல்லுகின்றான், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பழைய பரிசுத்தவான்கள் இந்த பாடல்களில் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த பூமி எதுக்காக? இதனுடைய மேன்மை என்ன? அழிவுதான் இதுக்கு மேன்மை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற பெரிய மேன்மைகள், அழகு தோற்றங்கள், நம்ம கண்ணை மகைக்குகின்ற எந்த உயரத்தில் சிந்திக்கிற சிந்தனைகளுக்கு முடிவு என்ன? இது முடிவு மரணம், அழிவுக்குத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, தண்டனைக்கென்று வைக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆக்கினை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆக்கினைக்கென்று சொல்லி தீர்க்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆக்கினை தேவனால் பிறந்தவனுக்குள்ளே உண்டாகாமல் அவனுக்கோ அது எப்படி மாறுது? ரட்சிப்பாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தண்டனை, ஆக்கினைன்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தண்டனை. தண்டனைக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் தண்டனைக்கு கொடுக்கப்படும்போ, ஆவியினால் பிறந்தவனோ அந்த இடத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் ரட்சிக்கப்படுவதற்கே யாரை அனுப்பினார்? இயேசுவை. அல்லேலூயா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அல்ல தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினது, அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்காகவே ஆண்டவர் அனுப்பினார். அப்படின்னா ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஆவியினால் பிறந்தபடியினாலே அவன் ஆக்கினைக்கு வைக்கப்படவில்லை, தண்டனைக்கு வைக்கப்படவில்லை. மாறாக அவன் ரட்சிக்கப்படுவதற்கு, விடுதலை அடைவதற்கென்றே வைக்கப்பட்டிருக்கிறான். யாரு? ஆவியினால் பிறந்த மனிதன். அல்லேலூயா. அப்ப ஆவியினால் பிறந்த மனுஷனுக்கு மூன்றாவது கிடைக்கிற பாக்கியம் என்ன? தண்டனைக்கு பதிலாக விடுதலை, நியாய தீர்ப்பு. அந்த ஸ்தோத்திரம், நியாய தீர்ப்புக்கு பதிலாக அவனுக்கு ஒரு விடுதலை, ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 4வது வாசிக்கலாம். அடுத்த வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ இராதபடினாலே. ஆமென். அல்லேலூயா. அப்போ இதுல 4வதாக என்ன பாக்கியம் அப்படின்னா, ஒருவன் ஆவியினால் பிறப்பான் என்று சொன்னால், ஆவிக்குள்ளே மறுபடி பிறப்பான் என்று சொன்னான். 4வது ஆண்டவர் கொடுக்கிற பாக்கியம், அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது இல்லை. அல்லேலூயா.
இன்றைக்கு நாமே நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய சொல்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றையும் பார்த்தால் நாமே நம்மை பார்த்து சாட்சி சொல்லுவோம் என்று சொன்னால், நம்முடைய மனசாட்சியே நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ பொய் சொன்ன, நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்த அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசாட்சியே நம்மளை என்ன சொல்லுது? குற்றம் சாட்டுகிறது, நியாயம் தீர்க்கிறது. அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையிலே நாம் நியாயத்திற்கு முன்பாக வந்து நிறுத்தப்படுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நமக்கு ஒரு உறுதி உண்டு, நம்ம தப்பவே. ஆக்கினை தீர்க்கப்படுகிறதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனம் சொல்லுகிறது, ஆக்கினைக்கு உள்ள என்ன செய்ய மாட்டான்? தீர்க்கப்பட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட, விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவான். அல்லேலூயா. அப்போ ஆவியினால் பிறந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 4வது பாக்கியம், ஆக்கினை அவனுக்கு இல்லை, தண்டனை அவனுக்கு இல்லை, பனிஷ்மெண்ட் அவனுக்கு இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5வது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய இயல்பான குணம் என்னன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. பாத்தீங்களா? மனுஷனுடைய கிரியை எப்படி இருக்கான்? ஒளிக்கேற்ற கிரியை அல்ல, இருளுக்கேற்ற கிரியைகளை துரிதமாய் செய்கிறதா இருக்குது. அல்லேலூயா. அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு. இருளான சுபாவங்கள், இருளான கிரியைகள், இருளான செயல்பாடுகளை செய்கிறதுக்கு தான் இந்த உலகம் துரிதமாய் செயல்படுகிறது. அல்லேலூயா. ஒளியினிடத்தில் வருகிறதற்கு மிக கடினமாயிருக்கிறது, நன்மையானதை செய்கிறதற்கு மிக கடினமாயிருக்கிறது, நலமானதை செய்கிறதற்கு இந்த உலகத்துக்கு மிகவும் 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 கடினமாயிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், மனுஷனுடைய கிரியை இருளுக்குரிய கிரியைகளை விரும்புகிறது, ஆனால் மறுபடி பிறந்தவனுக்கோ ஒளியின் கிரியைகளை விரும்புவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்கிறது இதெல்லாம் ஒன்றும் சிம்பிளான ஒரு வார்த்தையில் நான் சொல்லி, நம்ம நேரம் சிம்பிளாக இருக்கிறதுனால சொல்லி முடிக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை சிம்பிளாக சொல்லி போகிறது போல நம்முடைய வாழ்வின் அனுபவம் அல்ல. அல்லேலூயா. எத்தனை தான் ஜெபித்தாலும், எத்தனை தான் ஆவியில் நிரம்பினாலும், எத்தனை தான் ஆண்டவரோடு கூட இருந்தாலும், நம்முடைய ஜென்ம சுபாவம் எதைத்தான் நோக்கி போகிறது? பாவம். பாவ சுபாவத்தையே எளிதாய் நம்மிலிருந்து வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த ஒரு மனுஷனுக்குள்ளே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகி ஒளியின் கிரியைகளை செய்கிறதற்கென்று அவன் உள்ளம் விரும்புகிறது. அல்லேலூயா. அதனால தான் அவன் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். அந்த சுபாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆவியினால் பிறந்தவனுக்கு உண்டாகிறது. அவன் ஆவியினால் பிறந்த ஒரு மனுஷன் உலகம் யோசிக்கிறது போல யோசிக்கிறதுக்கு மாறி இன்னொன்று அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. என்ன ஓடும்? கவலையாக இருக்கும், துக்கமாக இருக்கும், இல்லாமையாக இருக்கும், வெறுமையாக இருக்கும். ஆனாலும் அவன் உள்ளத்தில் ஓடுறது விஷயம், ஐயோ இல்லையே, ஐயோ நாளைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன நமக்கு தேவை இருக்கே, இதெல்லாம் அவனுடைய மனசில் ஓடாது. மாறாக, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன,
இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய சத்தத்தை கேட்க போகணும். இந்த ஒளியின் காரியத்தில் அவனுடைய சிந்தை முழுசும் ஃபோக்கஸாக இருக்கும். அல்லேலூயா. இது யாருக்கு நடக்கு? ஆவியினால் பிறந்தவனுக்குள்ளே. ஸ்தோத்திர. இருளை விரும்புகிற சுபாவம் அல்ல, இருளுக்கு நேர் மாற்றான வெளிச்சத்தின் சுபாவத்துக்குரிய காரியங்களை அவனுடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய உள்ளம் அதற்கென்றே ஃபோக்கஸா போகிறது. அல்லேலூயா. அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஏதோ கிறிஸ்தவனா வந்ததுனால, ஆண்டவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறதுனால வரல. அவன் ஆவியினால் மறுபடி பிறந்திருக்கிறபடினாலே அந்த மறுபடி பிறந்த அனுபவம் அவனை அந்த பரிசுத்தத்துக்கு நேர நடத்துகிறது. அல்லேலூயா. கடைசியாக அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கின்றான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆறாவது என்ன நடக்கு அப்படின்னா, எத்தனைதான் ஆவியில நிரம்பி ஆண்டவரோடு கூட வாழ்ந்தாலும் அப்பப்போ தவறு வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்பப்போ கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் வந்துகிட்டே இருக்கு. கடவுளுக்கு விருப்பம் இல்லாத, கடவுளுக்கு விரோதமான செய்கை நம்மிலே வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அங்கே என்ன செய்கிறான் என்று சொன்னால், தீமை செய்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் தான் தண்டிக்கப்படும்படிக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுது? தன் கிரியைகள் கண்டிக்கப்படும்படிக்கு அவன் எங்கே வர்றான்? ஒளியினிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. யாரு? ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு விரோதமாய் தவறும் பொழுது, தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமாய் தவறும் பொழுது, தேவன் அவனை என்ன செய்கின்றான்? அப்படியே தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம், அவனை அப்படியே மாற்றி அவனை பரிசுத்தத்துக்கு நேராக, நன்மைக்கு நேராக, வெளிச்சத்தின் இடத்திலே ஆண்டவர் அவனை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை தீமை செய்கின்ற வாழ்விலிருந்து நன்மையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக, ஒளியை நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக நம்மை தேவன் நடத்துகிறதற்காகத்தான் தேவன் நம்மை ஸ்தோத்திரம் அவருடைய மறுபடி பிறந்த அனுபவத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ கிறிஸ்தவனாய் வாழும்படிக்கு அல்ல, கிறிஸ்தவனாய் இந்த உலகத்தில் பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்காக அல்ல. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஒளியினுடைய பிள்ளைகள், ஒளியினிடத்தில் இருக்கிறேன். ஒளியின் சுபாவங்கள், ஒளியின் கிரியைகள், ஒளியின் மகத்துவங்களை ஸ்தோத்திரம் செய்கின்ற நிலையிலே உங்களையும் என்னையும் மாற்றும்படிக்கு தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒரு மிக மிக முக்கியமான இடத்துல வரணும். மறுபடி பிறக்கிற அனுபவத்தில், மறுபடி ஸ்தோத்திரம் பிறக்கின்ற அந்த அனுபவத்தில் வர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு அப்படியே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் ஜெபிப்போமா? இந்த மறுபடி பிறக்கின்ற அனுபவத்திலே, பரிசுத்தத்திலே, தேவ சித்தத்திற்கேற்றாற் போல நாம் மாறும்படிக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போமா? ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக ஸ்தோத்திரம், நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று வாழும்படிக்கு, உமக்குள்ள ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தில் நாங்கள் வாழவும் வளரவும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே,
உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மறுபடி வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம் வாழ்ந்தோம், நம்முடைய எல்லா ஈகோவையும் எல்லா ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை என்னை இஷ்டம் போன நிலையில் வாழ்ந்து மரித்தேன் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு நீர் எங்களை அழைக்கவில்லை. மாறாக ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இருளையும் அசுத்தங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திர பாவங்களையும் எங்களை விட்டு அகற்றி எங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமான சமாதானத்தையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிரந்தரமான நன்மையும் எங்களுக்குள்ளே கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் மறுபடி பிறந்த அனுபவத்தில் எங்களை வாழ வைப்பீராகப்பா. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இந்த மாற்றம் சம்பவிப்பதாக. நீர் அப்படி அதிசயத்தை அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், நன்மைகளை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம், அதிசயமான காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. சமாதானத்தோடு உடைய பிள்ளைகளை போக பண்ணும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உடைய நன்மைகளை காண செய்யுங்க, ஆசீர்வாதங்களை காண செய்யுங்க, கிருபைகளை காண செய்யுங்க. உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதா.